Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் show that the given points form a right angle triangle. இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளால் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் வித்தவுட் யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஓகே, பித்தாகரஸ் தியரம் இல்லாமல் நம்ம இது சொல்லணும். அதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலான்னா ஸ்லோப் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்லோப் ஃபார்முலா என்னென்னா m is equal to y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வெர்டிசஸ் வச்சு இந்த கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸும் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு. ஒரு வெர்டெக்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ ABC இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு வெர்டெக்ஸ் 90 டிகிரி நம்ம காமிச்சிட்டனாவே போதும். கண்டிப்பாக கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா A அண்ட் B எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியாச்சு, y2 minus y1 by x2 minus x1. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, இது x1 y1, இது x2 y2ன்னு சொல்லி எடுத்துகிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? m1 is equal to y2 minus y1 by x2 minus x1. இங்கே y2ங்கிற இடத்துல என்ன ஃபார்முலா இருக்குது? -3. ஓகே, -3 minus y1 வந்து -4. ஸோ -4 by x2 minus x1. x2 என்ன இருக்குது? 2 minus 1. ஓகே, இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். -3 ப்ளஸ் 4 by 2 minus 1 1. 1 ப்ளஸ் 1 மைனஸ் என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பர் 3 and 4. இதில் எது கிரேட்டர் நம்பர்னா 4. அதோட சைன் ப்ளஸ்னால நம்ம +1 தான் போடுவோம். by 1. 1 by 1ஓட ஆன்சர் 1. ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கிறோம். அது m2. சேம் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ B and C எடுத்ததுனால இது x1 y1, இது x2 y2ன்னு சொல்லி எடுத்துகிட்டு இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -7 minus of -3 by 4 minus 2. ஸோ -7 plus minus into minus same 3 by 2. ஸோ இப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். 7லேருந்து 3 போயிடுச்சுன்னா 4. கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் இருக்கிறதுனால -4 by 2. கேன்சல் பண்ணால் -2 ஆன்சர். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் AB, தென் BC, தென் AC. ஓகே, இப்போ வந்து m3. சேம் அதே ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. அதே மாதிரி இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இங்கே வந்து -3 by 3. ஓகே, ஸோ ஆன்சர் 1. ஓகே, -7. ஓகே, -3 by 3 -1 ஆன்சர் வந்துருச்சு. இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் என்ன இதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுத்துக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் AB, BC, AC எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ ஆன்சர்ஸை நம்ம வந்து செக் பண்ணணும். ஆன்சரில் வந்து ஃபஸ்ட் 1, அடுத்து -2, அடுத்து -1. 2 நம்பர் வந்து ஒரே மாதிரி வரும், டிஃப்ரெண்ட் சைனில் வரும். அந்த 2 நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட். ஒரே ஆன்சர் டிஃப்ரெண்ட் சைனில் வரும். இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இப்போ இந்த 2 தான் எடுத்துக்கணும். என்னென்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏசி இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டும் பார்த்தோன்னா 1 -1. இப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். பர்பண்டிகுலர்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது 90 டிகிரிலன்னு அர்த்தம். இதுக்கு கான்செப்ட் என்னென்னா m1 into m2 is equal to -1. இந்த கான்செப்டில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். m1 வந்து என்னது? 1. m2 -1 is equal to -1. இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் ஆன்சர் வந்துருச்சு. அப்போது இந்த 2 ஸ்லோப்பும் வந்து பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்லோப்லேயுமே வந்து எது காமன் வெர்டெக்ஸ் நமக்கு? இங்கே AB. ஸோ இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து AB இருக்குது, இன்னொன்றில் வந்து AC இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து காமன் வெர்டெக்ஸ் என்னது? A. அப்போ ஏங்கிறது தான் வந்து இங்கே என்ன டிகிரியாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் ஏவோட வேல்யூ 90 டிகிரி. ஓகே, அப்போது எனி ஒன் வெர்டெக்ஸ் 90 டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள்? நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் given points form a right angle triangle. இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு சொல்கிற மெத்தட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.